குட் பேட் அக்லி படக்குழுவினருக்கும் இளையராஜா அவர்களுக்கும் இடையில பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு இடையில பாத்தீங்கன்னா கங்கை அமரன் அவர்களும் இளையராஜாவுக்கு ஆதரவா சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. எங்களுடைய பாட்டை நீங்க எப்படி திருடலாம் அப்படின்னு கூட கேட்டிருக்கிறாரு. இதை பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஆதிக் ரவிச்சந்திரனுடைய டைரக்ஷன்ல அஜித் நடிச்சிருக்கக்கூடிய குட் பேட் அக்லி படம் தியேட்டர்ல இப்ப வெற்றிகரமா ஓடிட்டு இருக்குது. இந்த படத்துல தான் இளமை இதோ இதோ, அப்புறம் ஒத்த ரூபா தாரேன், ஏஞ்சோடி மஞ்சக்குருவி, இந்த பாடல்கள்லாம் படத்தினுடைய முக்கிய காட்சிகள்ல பயன்படுத்திருக்காங்க. என்னுடைய அனுமதி இல்லாம என்னுடைய பாடல்களை இந்த படத்துல பயன்படுத்திட்டாங்க அப்படின்னு மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனத்து மேல இளையராஜா அவர்கள் இப்ப கேஸ் போட்டிருக்காரு. இதுக்கிடையில கங்கை அமரன் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில பேசியிருக்காரு. அவர் பேசும்போது எப்போதுமே இசை நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னா எங்க அண்ணன் என்னை கூட்டிகிட்டே போக மாட்டாரு அப்படின்னும், அதுக்கு அவர் சொல்லக்கூடிய காரணம், நீ நடக்க முடியாம நடந்து வருவ, அதை பார்க்கும்போது எனக்கு மேடையிலேயே கவனம் இருக்காது, அதனால நீ வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வரான். ஆனா நானும் வருவேன் அப்படின்னு அவர் முன்னாடி நான் டான்ஸ்லாம் கூட ஆடி காட்டி இருக்கிறேன். இப்போ ரீசெண்டா சிம்பொனிக்காக லண்டன் போயிருந்தார் இல்லையா, அப்போ கூட எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னை விட்டுட்டு போயிட்டாரு. இப்படி எங்களுக்குள்ள நிறைய சண்டைகள்லாம் நடக்கும். இதே போலதான் நாங்க 2 பேரும் பேசிக்கிறது போல அவர்கிட்ட பேசுகிறதுக்கு ஆள் இல்லை. இளையராஜாவுக்கு இருக்கிற ஒரே ஒரு தம்பி நான் மட்டும்தான். உலகமே புகழக்கூடிய ஒரு சிம்போனியை எழுதி வெளிநாட்டுக்காரங்களே மூக்குல விரல வைக்கக்கூடிய அளவுக்கு அவர் சாதனை படைச்சிருக்கிறாரு. இப்ப ஜூன் மாசம் 2ஆம் தேதி சிம்போனி இசை இப்ப நடக்க இருக்குது. இப்படிப்பட்ட புகழ்ல இருக்கக்கூடிய அண்ணனும் நானும் ஒரே வயிற்றுல பிறந்திருக்கிறோம் அப்படின்றது எனக்கே மிகப்பெரிய பெருமை. அது கடவுள் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம். எல்லாமே என்னுடைய அண்ணன் எனக்கு கொடுத்ததுதான். முதல்ல கோழி கூவுது அப்படின்ற ஒரு படத்தை என்கிட்ட கொடுத்தாரு. அதையும் இயக்கவும் சொன்னாரு. அதுக்கு முன்னாடி நான் யாருக்கிட்டையும் உதவி இயக்குனரா கூட இருந்ததில்ல. எனக்கு முன் அனுபவமே இல்லை. இருந்தாலும் எப்படி படத்தை எடுக்குது அப்படின்றத கத்துக்கிட்டு அந்த படத்தை நான் எடுத்தேன். அந்த படம் வெற்றியும் பெற்றுச்சு. அதே போலதான் இந்த கரகாட்டக்காரன் படத்தை, தில்லானா மோகனாம்பாள் படம் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் மாத்தி எடுத்தேன். அந்த படமும் சூப்பர் ஹிட் ஆச்சு. அந்த காலத்துல அந்த பாட்டு எல்லாமே கேட்கக்கூடிய அளவுல ரொம்ப ரசிக்கும்படியா இருக்கும். ஆனா இந்த காலத்துல வரக்கூடிய பாடல்களை கேட்கவே முடியல. அதே போல அந்த படத்துல எல்லாருமே துப்பாக்கியை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப வரக்கூடிய படங்கள்ல வன்முறை அதிகமா இருக்குது. கமலஹாசன் கூட இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறிட்டாரு. மக்கள் கிட்ட நல்ல படத்தை கொண்டு சேர்க்கணும் அப்படின்ற எண்ணமே இப்ப குறைஞ்சு போச்சு. நல்ல கதைகளோட இளையராஜா கிட்ட வந்தாங்கன்னா நிச்சயமா அவர் இலவசமாவே இசையமைச்சு கொடுப்பாரு, நானும் இலவசமாவே பாடல் எழுதி கொடுப்பேன் அப்படின்னு பேசியிருக்கிறாரு. அதே நேரம் செய்தியாளர் ஒருத்தர் காப்பிரைட்ஸ் விவகாரம் குறிச்சு கேள்வி கேட்டிருக்கிறாரு. அதுக்கு பதில் சொல்லும் போது, காப்பிரைட்ஸ் விவகாரத்துல உலக அளவுல என்ன விதி இருக்குதோ அதைத்தான் நாங்க இப்ப பின்பற்றிட்டு இருக்கோம். இந்தியால இருக்கக்கூடிய விதியை நாங்க பின்பற்றினதே இல்லை. கதையாசிரியருக்கு கதையில உரிமை இருக்குது. அந்த படம் ஹிந்தி, தெலுங்குன்னு எந்த மொழிகள்ல வெளிவந்தாலும் அவங்களுக்கு அதுல உரிமை இருக்குது. ஆனா பாட்டுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. நாங்க ஒரு நிறுவனத்தோட தொடர்புல இருந்தோம். அவங்க பூஜை போடும்போது எங்களுக்கு 10,000 ரூபாய் கொடுத்தாங்க, அவ்வளவுதான். ஆனா அன்னக்கிளி பாடல் மிகப்பெரிய அளவுல விற்பனை ஆகியிருந்தது அப்படின்னு அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது. ஆனா அந்த ரெக்கார்டிங்ல இருந்து எங்களுக்கு ஒரு பைசா கூட வரல. அதுக்கப்புறம் தான் இளையராஜா படத்துக்கு கமிட் ஆகும் போதே அந்த இசையினுடைய உரிமையை அவர் வாங்கிக்குவாரு. படத்துடைய இசைக்கு வேண்டுமானா நீங்க பணத்தை குறைச்சிக்கோங்க, ஆனா இசையோட உரிமை என்கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு அப்பவே சொல்லியிருந்தாரு. அப்பதான் என்னுடைய பாடல மேடையில பாடக்கூடாது அப்படின்னு SP பாலசுப்ரமணியன் அவர்கள் கூட நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. நான் தலையிட்டு பேசித்தான் அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சேன். அதுக்கப்புறம் தான் மேடையில என்னோட பாட்டை பாடுறதுக்கு ராயல்டி எல்லாம் வேணாம் அப்படின்னு இளையராஜா சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு இருக்காரு. 7 கோடி ரூபாய் கொடுத்து மியூசிக் போட்ட இசையமைப்பாளரோட பாட்டுக்கு கைத்தட்டல் வரல. ஆனா நாங்க போட்ட பாடல்களை ரசிகர்கள் ரசிச்சு கொண்டாடி கைத்தட்டுறாங்க அப்படின்னா அது எங்களுடைய பாட்டு தானே. அப்படி இருக்கும்போது எங்களுக்கும் அதுல பங்கு இருக்குல்ல. அந்த பாடலை உங்க படத்துல பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நீங்க அனுமதி எங்ககிட்ட கேட்டிருந்தா எங்க அண்ணன் நிச்சயமா கொடுத்திருப்பாரு. ஆனா அனுமதி கேட்காததுதான் இங்க பிரச்சனையே. அஜித்தோட படமா இருந்தா என்ன, அது எங்களுடைய சொத்து, அதை எப்படி நீ திருடலாம்? என் வீட்டுக்குள்ள நீ எப்படி அனுமதி இல்லாம வரலாம்? அந்த படத்துக்குன்னு ஒரு இசையமைப்பாளர் இருக்கிறாரு. அவர்கிட்ட இப்படி ஒரு மியூசிக் வேணும்னு கேட்டு போட சொல்ல வேண்டியது தானே. அதை செய்யாம அனுமதி வாங்காம எங்களுடைய பாட்டை எப்படி அந்த படத்துல நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. பணத்தாசையால தான் நாங்க இப்படிலாம் கேட்கிறோம் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. எங்க கிட்ட பணம் அதிகமாவே இருக்குது அப்படின்னு கங்கை அமரன் அந்த நிகழ்ச்சியில ரொம்ப காட்டமா பேசியிருக்கிறாரு. இந்த மாதிரி சினியன் அரசியல் அப்டேட்டை உடனே தெரிஞ்சுக்கணும்னா செம மீடியாவை சப்ஸ்கிரைப்